4ஆம் பாதம் உத்திரடாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நபர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்த மிகப்பெரிய காயங்கள் பாசங்கள் தாங்க. பாசத்தால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் அதிகமாக நீங்க கொடுத்தது பாசம், ஆனால் உங்களுக்கு கிடைத்தது காயம். இதனால இவ்வளவோ வெளியில் சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் அனுபவித்த மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு மோசமான ஒரு அன்பு கொடுப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோகமான சில விஷயங்களை உங்களுக்குள்ள உணர வைத்திருக்கும். நீங்கள் ஒருவரை மனதில் வைத்திருப்பீங்க என்றால் அவர்களுக்காக முழு உலகத்தையும் நீங்கள் மாற்ற தயாரான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் அவர்கள் அதனை புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களிடம் ஏதாவது ஒரு தேவைகளையோ உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளையோ பணத்தையோ அவர்கள் வந்து பார்த்து மயங்கியிருப்பாங்க. அதனால மட்டுமே உங்களுடன் அவர்கள் இறுதி வரைக்கும் இருந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாது. அவர்கள் மீது கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீங்க. மற்ற நபர்கள் கூறினாலும் அவர்களை நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகள் உங்களுக்கு போக போக தாங்க தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு மனதில் வைத்தால் அவங்களுக்காக நீங்கள் பைத்தியமாக மாறி விடுவீங்க. ஆனா அதே ஒரு அன்பு தாங்க சில நேரங்கள்ல உங்களை ஏமாற்றத்திற்கும் கொண்டு செல்லவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு இந்த மாதிரியான அன்பு உங்களுக்கு ஏமாற்றத்திற்கு தள்ளியதா என்று தெரியவில்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில போக போக சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் கூட சில விஷயங்கள் ஆனது நடந்திருக்கும். நீங்கள் யாரையுமே காயப்படுத்தாமல் எல்லாரையுமே புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்வீங்க. ஆனால் அதே ஒரு நேரத்தில் சிலர் உங்களுடைய அந்த நல்ல மனதை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நீங்கள் கொடுத்த அன்புக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்காத தருணங்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நீங்க செய்த சில விஷயங்களை யாருமே கவனிக்காத ஒரு நிலைமை கூட உங்களுக்குன்னு ஏற்படவும் செய்திருக்கும். நீங்க காத்திருந்த சில விஷயங்கள் எல்லார் மீதும் நீங்கள் அன்பு கொடுத்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் அதுவும் உங்களுக்கு ஒரு தோல்வி போலவே அமைந்திருக்கும். இவை எல்லாமே சேர்ந்து உங்களுடைய மனதை மெதுவாக உடைத்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதை உடைத்த அனுபவங்களாகவும் இருக்கும். அதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவுக்குள் முழுமையாக நீங்க அவங்களாகவே நீங்க மாறி இருப்பீங்க. அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்பீங்க. அவங்க எது சொன்னாலும் நீங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதராக நீங்க மாறி இருப்பீங்க. அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானவராக மாறி இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க உங்களுடைய நேரம், உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே அவங்களுக்காக நீங்க விட்டுருப்பீங்க. ஏன் உங்களுடைய கனவுகளை கூட நீங்க அவங்களுக்காக மறக்கவும் செய்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் அவர்களுக்காக அர்ப்பணிக்கவும் செய்திருப்பீங்க. ஆனால் அந்த சில உறவுகள் தாங்க ஒரு நிலைமைக்கு பிறகு உங்களை ஒன் சைடாக மாறவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் அதே ஒரு அன்பு, ஒரு பாசம் அந்த ஒரு மனிதர்கள் மீது வைப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு அன்பும் பாசமும் போக போக குறைய ஆரம்பித்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில சிக்கல்களை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில தூரமான சில விஷயங்களையும் குழப்பங்களையும் அமைதியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் செய்திருக்கும். இந்த ஒரு அமைதி தாங்க உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். நான் எவ்வளவோ பண்ணியும் ஏன் என்னை மட்டும் யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்கிற மாதிரியான பல கவலைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்றியிருக்கும். இந்த கேள்வி உங்களுடைய மனதில் பல முறைகள் வந்திருக்கும். இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளானது உருவாகவும் செய்திருக்குங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்களானது கிடைத்திருக்கும். நம்பிக்கையிலும் சரி, உங்களுடைய உணர்ச்சிகரமான விஷயங்களிலும் சரி, இது உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த 2 விஷயங்கள்ல உங்களுக்கு துரோகங்கள் மட்டுமே தாங்க இது வரைக்கும் நடந்திருக்கும். ஆதரவு எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. நீங்க எல்லாரிடமும் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பலவீனங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பயங்கள் என எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அதுதாங்க மிகப்பெரிய தவறு. நம்மளுடைய வீக்னஸ் எப்பயுமே நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அதை நம்ம மனதுக்குள்ளேயே தாங்க வைத்துக் கொள்ளவே வேண்டும். நம்முடைய பலத்தை கூட நம்ம ஷேர் பண்ணலாம். ஆனால் நம்முடைய பலவீனங்களை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது நமக்கும் அவர்களுக்கும் இடையில ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் அதனை சொல்லி காட்டுவாங்க. அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் யாரிடமும் ஷேர் பண்ணாமல் இருப்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மீனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் நிச்சயமாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனைகளாக இருக்கும். முதலில் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கடந்ததை நினைத்தாலும் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணாதுங்க. நீங்க எப்பொழுதுமே பொறுமையாக உங்களை புரிந்து கொண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நான் தவறில்லை, நான் தவறான ஒரு மனிதர்களை நம்பிவிட்டேன், தவறான ஒரு மனிதர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் கொடுத்தேன் என்பது உங்களுக்கு பொறுமையாகத்தாங்க தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் முடிந்த அளவுக்கு எந்த விதமான காதல் வலையாக இருக்கட்டும், நட்பு வலையாக இருக்கட்டும், இதிலும் உடனடியாக நீங்கள் விழுந்து விடாமல் அவர்களை பற்றி நன்கு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்கள் எப்படி எந்த ஒரு நேரத்தில் எதையெல்லாம் செய்து கொண்டு
இருக்கிறார்கள் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அவர்கள் மீது நீங்கள் காதல் வலையில் விழுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் என்ட்ரி ஆவாங்க. இந்த ஒரு முறை அவர்களுடைய கனெக்ஷன் ஆனது உங்களுக்கு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய பழைய காலத்தை இந்த ஒரு நேரத்துல பழைய காலத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில உடைக்கக்கூடியவர்களாக வரமாட்டார்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மனிதர்களாக வருவாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்களுக்கு பிறகு ஒரு முழுமையான ஒரு மாற்றமானது உங்களுக்குன்னு கிடைக்கும். இந்த விதமான கனெக்ஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில காதலை உங்களுக்குள்ள டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். திருமணம் பற்றியும் ஒரு தைரியமான ஒரு முடிவுகளை இனிமேல் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக அடுத்த சில மாதங்களிலேயே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையோ இல்லைன்னா திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு நிறைய ப்ரொபோசலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அலைன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை உங்களுடைய திருமணத்திற்கான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம். அப்படி நீங்கள் எடுக்காமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமானது தள்ளி போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் திருமணத்திற்கான ஒரு முடிவை எடுங்கள். ஆனால் தெளிவான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு முடிவு. இந்த ஒரு முடிவை நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காமல், அழகை பார்த்து எடுக்காமல், அறிவை பார்த்து இந்த ஒரு முடிவை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய கரியராக இருக்கட்டும், வேலை பகுதியில் கூட ஒரு புதிய ஒரு திசைகளும் ஒரு முடிவுகளும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய மனதிற்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்களாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், உங்களுடைய மனதிற்கு பிடித்த சில ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், எழுதுவதாக இருக்கட்டும், படம் வரைவது, பாட்டு கேட்பது எல்லாமே உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு காசு கிடைக்கவில்லை என்றாலும் போதுமான அளவுக்கு மனதில் ஒரு திருப்தியானது கிடைக்க வேண்டும். அந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட கதவை இப்போது திறக்க ஆரம்பிக்கும். இது திடீரென்று நடக்காதுங்க. அது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மூலமாக நடக்கலாம், ஒரு புதிய மனிதர்கள் மூலமாக நடக்கலாம். எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கடந்த அனுபவங்களால் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு தெளிவாக ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு முறை நீங்கள் அந்த வாய்ப்புகளை முழுமைக்கும் புரிந்து கொண்டு அதை எப்படி என்ன பண்ணணுமோ அதுபடியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே மீனம் ராசி அன்பர்களே, இது உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். நீங்கள் இழந்ததை விட நீங்கள் பெறப்போகின்ற மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும். இன்னும் சில நாட்களில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்களாக மாறும். அது ஒரு மெசேஜ் மூலமாக வரலாம், இல்லை என்றால் ஒரு மீட்டிங் மூலமாக வரலாம். அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக உருவாக்கக்கூடிய சில விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் மாற்றக்கூடிய எல்லாமேவா தாங்க இருக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த பலன்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். செட் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கடந்த அனுபவங்களால் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு தெளிவாக ஒரு முடிவையும் நீங்க எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு முறை நீங்கள் அந்த வாய்ப்புகளை முழுமைக்கும் புரிந்து கொண்டு அதை எப்படி என்ன பண்ணணுமோ அதுபடியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே மீனம் ராசி அன்பர்களே, இது உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். நீங்கள் இழந்ததை விட நீங்கள் பெறப்போகின்ற மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும். இன்னும் சில நாட்கள்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்களாக மாறும். அது ஒரு மெசேஜ் மூலமாக வரலாம், இல்லை என்றால் ஒரு மீட்டிங் மூலமாக வரலாம். அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக உருவாக்கக்கூடிய சில விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் மாற்றக்கூடிய எல்லாமேவா தாங்க இருக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த பலன்களை